ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை பூரணமாக, அதாவது முழுமையாக வாழ்ந்து காட்டிட்டு, அது அரசியலாகட்டும், குடும்பமாகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், மருத்துவமாகட்டும், ஞானமாகட்டும், ஞானத்துடைய உச்சகட்டம்னா என்ன, தொழுகைனா என்ன, நோன்புனா என்ன, எப்படி, அதாவது நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு காலம், ஒரு சந்தர்ப்பம் அதிசயம் நடக்கும். வாழ்நாள் முழுவதும் அதிசயமாக நடந்து கொண்டிருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். நாகூர் அனிபா அவர்கள் சொன்ன மாதிரி, வாழ்நாள் எல்லாம் போதாதே வள்ளல் நபி அவர்கள் புகழ்பாட அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டால் மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் போதாது அவருடைய புகழ் சொல்வதற்கும். எப்படி சொல்லணும்னா, 1,24,000 நபிமார்களில் கடைசி இறை தூதரா இந்த உலகத்துக்கு, அதாவது இதுக்கு மேலே ஒரு ஃபில்டர் கிடையாது, இனிமேல் எந்த வகையிலுமே மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையையும் ஒரு போதனையையும் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நபி அவர்கள் அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறத உலகம் முழுமைக்கும் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுலேயே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு, அதாவது உலகத்திலேயே எந்த உணவு சிறந்த உணவுன்னு கேட்குறாங்க. ஒருவருடைய உழைப்பை கொண்டு அவருக்கு வரக்கூடிய சாப்பாடு சாப்பிட்றது தான் உண்மையான, அதாவது ஹலாலான உணவு அப்படிங்கிறத இதைத்தான் சொல்கிறாங்க. ஒரு அம்மா அவங்ககிட்ட சொன்னாங்களாம், இந்த மாதிரி பையன் நிறைய சர்க்கரை சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, உங்கள் மேலே நிறைய அபிமானம் வச்சுருக்காங்க, அதனால் நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ கேட்டாங்களாம், சர்க்கரை சாப்பிட்றதுங்கிறது நான் அவ்வளவு மோசமான பழக்கமா அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க, நான் வறுமையில் இருக்கேன், அடிக்கடி போய் என்னால் சர்க்கரையை வாங்குறதுக்கான காசு என்கிட்ட இல்லை, அது இல்லாமல் அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னேன், நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், அப்படியா ஒன்று பண்ணுங்கள், ஒரு 10 நாட்கள் கழித்து அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மாவும் 10 நாள் கழித்து கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காரு, அவர் கூப்பிட்டு, அப்படியாண்ணா கூட்டிகிட்டு வந்தீங்களா, இன்னொரு 5 நாள் ஆகட்டுமே அப்படின்னு இருக்காரு. 5 நாள் கழித்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்காரு, கொஞ்ச நாள் பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழித்து கூட்டு வாங்கன்னு இருக்காரு. அந்த அம்மாவும் பொறுமையாக 2 நாள் கழித்து அந்த பையனை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ சொன்னாங்களாம், அந்த பையனை கூப்பிட்டு, இந்த பாருப்பா, சர்க்கரை அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதாவது நீ அதிகமாக சாப்பிட்டீன்னு சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு அதை அடிக்கடி போய் வாங்க முடியாது, வறுமையில் இருக்கீங்க, இன்னொன்று சர்க்கரை அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு சர்க்கரை வியாதிங்கிற நோய் வரும், அதனால் அதை தவிர்த்துக்கிங்கன்னா சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டாங்க அந்த பையன். அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம், இதை சொல்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் நான் கூட்டிகிட்டு வந்த முதல் நாளே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒன்றுமே அப்போயே நான் இத்தனை நாள் அலைய வேண்டியது இருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் சொன்னாராம், இல்லைம்மா, சர்க்கரை சாப்பிடுவது அதிகமாக சாப்பிடுங்கிற பழக்கம் எனக்கே இருந்தது, நான் ஒருவர்கிட்ட ஒரு பழக்கத்தை வேண்டாம் அதை விட்டுடுங்கன்னு சொல்லணும்னு சொன்னால் அந்த பழக்கம் எனக்கு இருக்கக்கூடாது, இத்தனை நாட்கள் எனக்கு இந்த பழக்கத்தை விடுறதுக்கு இத்தனை நாள் ஆச்சு, இப்போ எனக்கு அதுக்கான தகுதி இருக்குது, நான் இப்போ சொல்லலாம் அந்த மாதிரி சர்க்கரை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, சாப்பிடும் முறையை மட்டுமே அல்லாமல் உழைப்பு, அதாவது ஒரு சொல்லுவாங்க உழைப்பு, அதை கொண்டு வருமானம், அந்த வருமானத்தை கொண்டு சாப்பாடு, சாப்பாட்டத்தை கொண்டு ரத்தம், ரத்தத்தை கொண்டு எண்ணம். அப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தை எவ்வளோ ரூட் வருது பாருங்கள். அதனால தான் தவறான வழிகளில் தேடக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு நீங்கள் எதையுமே சாப்பிட்றாதீங்க அப்படின்னு அது அறாம், இது ஒதுக்கப்பட்டதுங்கிற சில விஷயங்களை ஆணித்தரமாக போதிச்சிருக்காங்க. இஸ்லாம் என்பது என்ன, ஒரு நேரான மார்க்கம். இஸ்லாம் என்பதற்கு நற்குணம்